நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட ஹஸ்பண்ட் வேர்ல்ட் டாப் குக் காம்படிஷன்ல கஷ்டமான ரவுண்ட்ல வின் பண்ணிட்டாரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட ஹஸ்பண்ட் ஆலிவேராவை வச்சு 5 டிஷஸ் தயார் பண்ணாரு. 5 டிஷஸ். Oh, really? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட ஹஸ்பண்ட் ஆலிவேராவை வச்சு 5 டிஷஸ் தயார் பண்ணிருக்காரு. What you say? என்னோட ஹஸ்பண்ட் வேர்ல்ட் டாப் குக் காம்படிஷன்ல செமி ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆயிட்டாரு. Congratulations. சந்தியா, Con tell her, wo I need, which means I love you. என்ன சொல்லுங்க? वो वो I நீ சந்தியா ஒன்னு சொன்னோம். वो I நீ என்ன சொல்றீங்க? நீங்க யார பத்தி பேசுறீங்க? அந்த பேர்ல இருக்கிறவங்க வர போறாங்களா? என்னம்மா சந்தியா, யார பத்தி பேசுறீங்க? அம்மா சந்தியா, என்ன சின்ன பொண்ணு மாதிரி அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்க? இப்படியெல்லாம் நீ செய்யக்கூடாது. சரோஜா, இங்க வந்ததுக்கு அப்புறம் கூட ஏன் டீச்சர் அம்மா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நாம இப்ப வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம். நீ இன்னும் அப்படியே இருப்பேன்னு சொன்னா எப்படி? ஏன் இன்னும் இங்கே நிக்கிற? வா, சீக்கிரம் போலாம். வாமா சந்தியா, நேரம் ஆகுது. வா வா வா, சீக்கிரம் வா. வாங்க போலாம். ராஜ்குமார், அது வந்து ராஜ்குமார், அது உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் உங்களுக்கு ஓட்ட தெரியும்ல? எனக்கு நல்லா ஓட்ட தெரியும். ஏன்? அது அது வந்து என்னன்னா, என் தங்கச்சி இருக்கால சுதா, அவ பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல மாட்டிக்கிட்டா. 1/2 மணி நேரமா எந்த ரிக்ஷாவும் கிடைக்கலையா. நீங்க கொஞ்சம் போய் அவளை ஸ்கூட்டர்ல கூட்டிட்டு வரீங்களா? ஆனா அண்ணி, எனக்கு அவங்கள தெரியாதே. அட, இது என்ன பெரிய விஷயமா? இங்க பாருங்க, இந்த ஊர்லயே 2வது அழகா இருக்கிறது அவதான். என்னது 2வதாவா? முதல் அழகின்னா 2வது அழகி அவ. செகப்பா அழகா அவ அப்படியே என்ன மாதிரியே இருப்பா. அவளை பார்த்தா அந்த நிலாவே அப்படியே பூமிக்கு வந்த மாதிரி இருக்கும். அவ்வளவு அழகா இருப்பா. உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு அவ சிகப்பு கலர் சுடிதார் போட்டிருப்பா. அவளை அடையாளம் தெரிஞ்சுக்க உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. அந்த சிகப்பு கலர் என் தங்கச்சிக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்கும். எனக்கு புரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருச்சுல? ரொம்ப சந்தோஷம். ஐயோ, இந்த ஸ்கூட்டர் ரொம்ப நல்ல ஸ்கூட்டர். பெரியவருக்கும் அக்காவுக்கும் காதல் மலர்ந்தது இதுல தானே. அம்மா தாயே, எப்படியாவது ராஜ்குமாருக்கும் என் தங்கச்சிக்கும் காதல் மலர்ந்து கல்யாணத்துல போய் முடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். அடடடா, கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்டா சந்தோஷம் இன்னும் அதிகமாகும். என் தங்கச்சி சுதா வேற நான் சொன்னதுனால அழகா அலங்காரம் பண்ணிட்டு வந்திருப்பா. இப்ப அவளை ராஜகுமார் பார்த்தாரு, உண்மையிலேயே மயங்கி போயிடுவாரு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அண்ணி, நீங்க சூர்யானனோட ஸ்கூட்டர் சாவியை பாத்தீங்களா? எங்க தேடி எனக்கு கிடைக்கல. ஸ்கூட்டர் சாவியா? எனக்கு தெரியாது. ஸ்கூட்டர் இங்க தானே இருந்தது.
பப்பு ஸ்கூட்டர் யார் எடுத்துட்டு போனா? என்ன மோகன், பப்பா கிட்ட கேட்டா எப்படி தெரியும்? என்கிட்ட கேள, நான் சொல்றேன். எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அந்த ராஜகுமார் இருக்கார்ல, ராஜ்குமாருக்கு என்ன? அதான் அந்த ராஜ்குமார். அவன் ஸ்வீட் கொடுக்கறதுக்காக போயிருக்கான். ஏன் சந்தியா இன்னும் வரல? அதுக்குள்ள எங்க போயிட்டானே தெரியல. கண்டிப்பா வந்துருவா சரோஜா. சொல்லாம நீ எங்க போயிட்ட? அத்தை, அடுத்த ரவுண்டுக்கு முன்னாடி போட்டியில கலந்துக்க போறவங்களுக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் பால்ரூம் பார்ட்டி கொடுக்க போறாங்களாம். அதோட பாசஸ் வாங்குறதுக்காக போயிருந்தேன். சரோஜா, உனக்கு இந்த பால்ரூம் பார்ட்டினா என்னன்னு தெரியுமா? உனக்கு தெரியாதுல்ல, நான் சொல்றேன் இரு. பால்ரூம் பார்ட்டினா என்னன்னா, ஒரு பெரிய ஹால் இருக்கும். அதுல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பந்தை வைப்பாங்க. சின்ன பசங்க எல்லாம் விளையாடுவாங்கல்ல, அந்த பந்து. ஆனா இங்க என்ன பண்ண போறாங்கன்னா, சின்ன பசங்க இல்ல, பெரிய ஆளுங்க விளையாட போறாங்க. புரியுதா உனக்கு? அப்படியா? ஆம். என்னங்க, ம்? இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் போகும்போது நல்ல ஸ்பெஷலா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போகணும். நீங்க பார்ட்டிக்கு போகும்போது Black கலர் சூட் அப்புறம் Black கலர் டை கட்டிக்கிட்டு போகணும். சந்தியா, ஆனா இந்த ஊர்ல நம்ம திடீர்னு சொன்ன உடனே அவ்வளவு சீக்கிரமா சூட்ல தச்சு கொடுத்துருவாங்களா? அதை பத்தியெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த போட்டியோட ஆர்கனைசர்ஸ் நமக்கு வவுச்சர் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு நம்ம கடைக்கு போய் உங்களுக்கு தேவையான சூட்ஸ் எல்லாமே வாங்கலாம். பெரியவங்க எப்பவுமே சொல்றது உண்மைதான் சந்தியா. பிரச்சனைக்கு எப்பவுமே ஒரு தீர்வு இருக்குன்னு சொல்லுவாங்க. வாமா சந்தியா, நாம அந்த கடைக்கு போலாம். பாப்பா சூர்யா, வாங்க. ராஜகுமார் கிளம்பி போய் ரொம்ப நேரம் ஆச்சே. ஒருவேளை என் தங்கச்சி ராஜகுமார உண்மையாவே மயக்கிருப்பாளோ? என் தங்கச்சி உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறதுக்காக எங்கேயாவது வெளியே போயிருப்பாங்க. இது என் தங்கச்சி தானே? ஆனா ஆனா இவன் கூட வரா? இங்கதான் வண்டி நிறுத்துங்க. எப்படி இருக்கீங்கக்கா? இந்த ராஜ்குமார் ரொம்ப ஃபாஸ்டா இருக்காருக்கா. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நான் எதுவுமே செய்யவே இல்ல. நான் பேசுறதுக்குள்ள அவரே ஆரம்பிச்சிட்டாருக்கா. அது இவரை இந்த நிமிஷமே கல்யாணம் பண்ணிக்க சொன்னா கூட நான் ரெடியா இருக்கேன். அங்க பாருங்க, அவர் என்ன எப்படி பாக்குறாருன்னு. என் மேல பைத்தியமா இருக்காரு. இப்படி வாடி. யார் கூட வர சொன்னா யார் கூட வந்திருக்க? மூளைய கிடையாது உனக்கு? ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி. இவ்வளவு நேரமா இவன் கூட தான் சுத்திட்டு இருந்தியா நீ? அக்கா, ஏன் நடிக்கிறீங்க? ராஜ்குமார் மயக்க சொல்லி நீங்க தானே சொன்னீங்க. அதனாலதான் கூட்டிட்டு வந்தேன். பைத்தியக்காரி, இவனை பார்த்தா ராஜகுமார மாதிரியா இருக்கான். அப்படின்னா இவ ராஜ்குமார் இல்லையா? நீங்க தானே சொன்னீங்க அவர் சூர்யா அண்ணனோட ஸ்கூட்டர் மேல வருவாருன்னு. ஐயோ, இவன் முகத்தை பார்த்தா உனக்கு தெரியலையா? இவன் என்ன இழுப்பு வேண்டி கிடக்கு? உங்க தங்கச்சி ரொம்ப அழகா இருக்காங்க. அம்மா அப்பாவை நான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நான் கல்யாணத்துக்கு தயாரா தான் இருக்கேன். என்னடா உன்னால ஒழுங்கா கூட பேச முடியல? என்னால ஒழுங்கா பேச முடியலையா? எனக்கு ஒரு மனசு இருக்கு, அதை மறந்துடாதீங்க. என்ன தைரியம்டா உனக்கு? உன்ன இந்த கடையில அப்படியே உன் முகத்தை முக்கி எடுத்துடுவேன். ஒழுங்கா இங்க இருந்து போடா. போன்னு சொல்றேன். டேய், உன் வண்டி எடுத்துட்டு போடா. சீக்கிரம் கிளம்பு. போன்னு சொல்றேன். போறேன். சீக்கிரம் போ. இன்னொரு தடவை இங்க வந்து அவ்வளவுதான். என்னடி அவன் முகத்தையும் முகர கட்டியும் பாத்தியா? ராஜகுமார் வேற எங்க போனார்னே தெரியல. நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. அங்க பாரு, இந்த கஸ்தூரியா ராஜகுமாரா எப்படி சேர்ந்து வராங்கன்னு தெரியலையே. மார்க்கெட்ல கூட்டம் அதிகமா இருந்தது. அக்கா, இவர்தான் ராஜ்குமாரா? ஆமா, அவர்தான் ராஜகுமார். சும்மா இரு. அட ராஜகுமார், இந்த ஸ்கூட்டருக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அண்ணி, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. மார்க்கெட்டுக்கு போற வழியில ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால உங்க தங்கச்சி என்னால கூட்டிட்டு வர முடியல. என்ன ராஜ்குமார், நீங்க இதுல மன்னிப்பு கேக்குறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? அண்ணியோட தங்கச்சி தான் வந்துட்டாங்களா? ஏதோ இங்க இருக்காங்களே. என்னோட பேரு தான் சுதா. வணக்கங்க. வணக்கங்க. நான் சொன்னல ராஜகுமார், இவதான் என் தங்கச்சி சுதா. இப்ப இவ லாக்கு படிச்சிட்டு இருக்கா. இவ சூப்பரா சமைப்பா, உங்களுக்கு தெரியுமா? இவ சமைச்சதை சாப்பிட ஆரம்பிச்சா நம்மளால நிறுத்தவே முடியாது. அப்புறம் இன்னொரு விஷயம்,
இவ சூப்பரா பாட்டு பாடுவா தெரியுமா? இவ பாட ஆரம்பிச்சா இவள சுத்தி இருக்கிற மனுஷங்க மட்டும் இல்ல, மரம் செடி கொடி எல்லாமே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். இந்த சோப்பு கடைக்காரங்க கூட விளம்பரத்துக்காக இவள போட்டோ எடுக்க வந்தாங்க, நாங்க வேண்டான்னு சொல்லிட்டோம். ரொம்ப அழகா இருக்கால? என்னாச்சு மீனா? எனக்கு ஏன் ராஜ்குமார் முன்னாடி அவங்க தங்கச்சியை இவ்வளவு பாராட்டி பேசுறாங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Are you from India? Yes. Oh. May I help you? Yeah. We need want to see suits for grand party. Okay, I'll show you. This way, please. This is our men's section. These are the suits we have. You can have a look. Yeah. Okay. என்ன சொல்றாங்க? Suits எல்லாம் இங்க இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிங்களா? சரி சரி. கண்ணா சூர்யா, நம்ம எப்ப வேணாலும் வெளிநாட்டுக்காரங்க மாதிரி மாற முடியும்னு இவங்க 2 பேருக்கும் நாம நிரூபிச்சு காட்டணும். ஆனா வெளிநாட்டுக்காரங்க நம்மள மாதிரி மாற முடியாது. வா போலாம். அட கடவுளே, என்ன இது? என்னங்க கோலம் இது? இல்ல ஒண்ணு இல்ல சரோஜா, நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா விக்ரம் கிட்ட சொல்லி கருப்பு துணியை கட் பண்ணி இங்க தைக்க சொல்றேன். அப்புறம் எல்லாம் சரியா இருக்கும். இது எங்க கீழே போயிடுச்சு. இந்த பேண்ட கூட தச்சு நான் டைட் பண்ணிக்கிறேன். இதோ இப்படி பண்ணா போதும், அப்புறம் சரியா இருக்கும். ஐயோ ஆண்டவா, எனக்கு நேரமே சரியில்லை. உங்கள மாதிரி ஆளுங்களை எல்லாம் கொஞ்சம் கூட சமாளிக்க முடியறது இல்ல. எவ்வளவு சொன்னாலும் புரியாத உங்களுக்கு எல்லாம். இந்த பேண்ட்ல கூட நாடா போட்டுக்க போறீங்களா? சரி நான் போய் வேற கோட்டும் பேண்ட் போட்டு வர்றேன். ஐயோ ஆண்டவா, என்ன பண்றது? இவர் எப்பதான் திருந்த போறாருன்னு புரியலையே. சரி வாயத்துற, கொஞ்சமா சாப்பிட்டு பாக்கலாம். அக்கா நான் டயட்ல இருக்கேன். அது என்னது? ருசியா இருக்கும்னா எனக்கும் கொஞ்சம் கூட. அக்கா நான் ஒல்லி ஆறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். ஒல்லி ஆகுறதுக்கா? இதுக்கு மேல ஒல்லி ஆனா காணாம போயிடுவேன். நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் சாப்பிடு. அக்கா நான் டயட்ல இருக்கேன்னு சொல்றேன்ல. சுதா, எப்படி இருக்க? ஆமா, உனக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சா இல்லையா? அது ஓ, இப்ப பார்த்த மாப்பிள்ள கூட உன்னை வேண்டான்னு சொல்லிட்டாரா? பரவாயில்ல விடு, நீ உன ஃபீல் பண்ணாத. உண்மை சொல்லனா உனக்கு அப்படின்னு அவசரம். சுதா, நீ டிஃபன்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் சமையல் அறைக்கு போ. பண்டிகைக்கு தேவையான பலகாரம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்காகவும் காரசாரமா சமைச்சிடு. அது ஏன்னா மீனா நீ இருக்கிற நிலைமையில உங்களுக்கு காரசாரமா சாப்பிட தோணும் இல்லையா? நீ என்ன சொல்ற? சமைக்கணுமா? நான் சமைக்கணுமா? அண்ணி, நீங்க விஷயத்த சொல்லலையா? சுதா, உன்னை வர சொன்னதே இதுக்குதான். எங்க எல்லாருக்கும் சேவை, அதாவது உங்க அக்காக்கு சேவை செய்யதா. ஆம் சுதா, எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கப் இஞ்சி போட்டு டீ கொண்டு வா. அதுவும் சூடா இருக்கணும், ஓகேவா? இன்னும் கொஞ்ச நேரத்துல திலீப் போன் பண்ணுவாரு. சொல்ல மறந்துட்டு, உன்கிட்ட என் நம்பர் இல்லல, வாங்கிக்க. இந்த போனை திலீப் தான் எனக்கு வாங்கி தந்தாரு. நான் அப்பவே அவர்கிட்ட எதுக்குங்க இவ்வளவு காஸ்ட்லியான போன்னு கேட்டேன். ஆனா என்ன பண்றது, அவரு விலை கம்மியா எதையும் யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சுதா, டீ மறந்துடாத, சூடா இஞ்சி போட்டு டீ, ஓகே? இதெல்லாம் நீ ஒண்ணு மனசுல வச்சுக்காத. அந்த ராஜகுமாருக்கு உனக்கு கல்யாணம் ஆகட்டும், அது போதும். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லி உனக்கு விலை அதிகமான மொபைல் வாங்கி தர சொல்றேன். அப்புறம் பாரு, இந்த சவிதா கிட்ட இருக்கிற போனுக்கு முன்னாடி உன் போன் எப்படி இருக்கும் தெரியுமா? அழகான பட்டு புடவைக்கு முன்னாடி சாதாரண கிழிஞ்ச புடவை மாதிரி இருக்கும். நீ ஒண்ணும் மனசுல வச்சுக்காத. இந்த இத சாப்பிடு.
என்ன என்ன பார்த்த உடனே உனக்கு பேச்சே வரல? திடீர்னு இதய துடிப்பே நின்னு போயிடுச்சா இல்ல இதையும் இன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கா? இப்ப மட்டும் என்ன இங்கிலீஷ் படம் எடுக்கிற டைரக்டர் பார்த்தா உடனே என்ன அவரோட படத்துல ஹீரோவாக்கிடுவான். கிராமத்துல இருந்து வந்த நீங்க எல்லாம் இந்த வயசுல ஹீரோ ஆக போறீங்களா? தள்ளி வாங்க. என் புள்ள சூர்யா ரொம்ப அழகா இருக்கான். அத்தை, ஒரு சின்ன குறை. சந்தியா, குறை இருக்கிறது உன்னோட பார்வையில தான். அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. இது மாமாவோட கோட்டுக்கு பொருத்தமா இருக்கும். அப்புறம் இது இவருக்காக. அம்மா சந்தியா, இது எல்லாமே அந்த இங்கிலீஷ்காரங்களுக்கு தான் நல்லா இருக்கும். எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மாடுக்கும் ஆடுக்கும் மணியை கழுத்துல தொங்க விடுவாங்க. உங்களுக்கு இதுவே போதும், வாங்க போலாம். சரோஜா, நானும் அதை போட்டுக்கிட்டா நல்லா இருக்கும். அது இல்லாமலே நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கீங்க. சூர்யாவுக்கு மட்டும் சந்தியா கொடுக்கட்டும், சரிங்களா? நீங்க வாங்க, நாம அங்க போலாம். அந்த பக்கம் வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம், வாங்க. என்ன நிக்கிறீங்க? வாங்க வாங்க. என்ன சரோஜா நீ? ஆனா சந்தியா, எனக்கு இந்த டையெல்லாம் கட்டிக்க தெரியாது. நீங்க முதல்ல என்ன பண்ணணும்னா காலர் இப்படி மேல தூக்கணும். அதுக்கப்புறமா இந்த டைய இப்படி போடணும். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? என்னங்க? டை கட்டுறது எப்படின்னு புரிஞ்சுதா? அது வோயினி. என்னங்க இந்த வோயினினா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆஹா, ரொம்ப அழகான கோட்டு பேண்ட் எல்லாம் வாங்கியாச்சு. நான் அதெல்லாம் போட்டுக்க போறேன். வாங்க போலாம். அப்பா வாங்க. வாங்க வாங்க வாப்பா சூர்யா, வாங்க வாங்க போலாம். வாங்க. அம்மா. என்ன சூர்யா, அம்மா. என்னாச்சு? இல்ல ஒண்ணு இல்லம்மா, நீங்க எல்லாரும் நேரா ஹோட்டல் ரூம் போயிடுங்க. நான் இந்த கர்ச்சீப்பை உள்ள மறந்து வச்சிட்டேன். நான் அதை கொண்டு வந்தேன். சரிப்பா சூர்யா. சரிப்பா சூர்யா, கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு. என்ன? சரி. நீ போ. May I help you? மேடம் வந்து அந்த அந்த Dress What is it? இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? மை 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 வைஃப் ஃபார் மை வைஃப் ஃபார் You're looking out for a gown for your wife. Okay. Yes. This one?
This is a very beautiful dress. Your wife would be happy seeing this. She will hug you. Like this. Oh, your wife.